தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பாருங்களேன். நாங்கள் இப்போ ஈரானில் இருக்கிறோம். பந்திரபாஸ்ங்கிற கிராமத்தில் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிறோம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை மாவட்டம், நாகை மாவட்டம், கடலூர் உட்பட 10 மாவட்டங்களில் உள்ள ஆள் இருக்கோம். ஒரு 600க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கோம். இங்கே பக்கத்தில் அப்பப்போ குண்டு வெடிக்கிறதுனால ரொம்ப பதற்றமாக இருக்குது. ஒரு மணிக்கூர் கழிஞ்சு போகிறதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை மத்திய அரசும் மாநில அரசும் உடனே ஒன்று கூடி பேசி எங்களை உடனே மீட்டெடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப பதட்ட காரணத்தால் தான் நாங்கள் வீடியோ போடுறோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஈரான் நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறைய மாவட்டத்துல இருந்து அங்க போயிருக்காங்க. கடல் கடந்து தொழில் பார்க்க தான் போயிருக்காங்க. கடல் தொழில் தான். அங்க போயிட்டு உள்ள போட்ல வந்து தொழில் பார்த்து அன்றாட வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஈரான்ல என்ன நடக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவோட மீனவர்கள், குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல வந்து அங்க இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது சொந்த நாட்டுக்கு இப்ப வர முடியாம, எந்தவித போக்குவரத்தும் கிடையாது. அவங்களால கடல் தொழிலுக்கு போக முடியல. அவங்களுக்கு கரெக்டான சாப்பாடு கிடையாது. எந்த நேரமும் பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துல நேத்து வந்து குண்டு விழுந்திருக்கு. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரான்ல குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனா அதே குண்டு எந்த நேரம் எங்க மேல விழுமனு எங்களுக்கு தெரியல. அவங்க டெய்லியும் தூங்கும் போது ஒரு பயத்தோட தூங்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. எப்போ அவங்க மேல வந்து குண்டு விழும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மீனவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது என் குடும்பத்தில் உள்ளவங்க வந்துட மாட்டாங்களா, எப்படியாவது என் ஹஸ்பண்ட் வந்துட மாட்டாங்களா, எப்படியாவது என் தம்பி வந்துட மாட்டானா, எப்படியாவது அண்ணன் வந்துட மாட்டானா, எப்படியாவது என் பையன் வந்துட மாட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்ச வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டு முதல்வரும் சரி, இந்திய பிரதமரும் சரி, தயவு செஞ்சு நம்ம மீனவர்களை திரும்ப மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வாங்க. உங்களை கைகூப்பி கேட்கிறேன். எல்லாருமே கஷ்டப்பட்டு அங்க போய் ஏதாவது பொழப்பு நடத்தி குடும்பத்தை பாத்திர மாட்டோம் தான் அங்க போயிருக்காங்க கடல் கடந்து. ஆனா அங்க போய் தன்னோட உயிருக்கு இப்ப ஆபத்து ஏற்படுற நிலைமையில தான் எல்லா மீனவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 மீனவர்களுக்கு மேல இப்ப இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க எல்லாத்தையும் கெஞ்சி கேட்கிறேன். இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணா இந்த வீடியோ எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். என்ன மாதிரி மீனவ யூடியூபர்ஸ் எல்லாருமே இதைத்தான் கேட்கிறோம். ஒரே ரிக்வெஸ்டா கேட்கிறோம், நம்ம நாட்டு மீனவர்களை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வாங்க. தயவு செஞ்சு இந்திய பிரதமர்கிட்டையும் கேட்கிறேன், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்டையும் கேட்கிறேன், நம்ம மீனவர்களை எப்படியாவது இந்தியாவுக்கு திரும்பி கொண்டு வாங்க. கைகூப்பி கேட்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரோட கண்ணீரை தொடச்சு இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.